நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சொல்ல மறந்த கதை என்ற தலைப்பிலே எனது ஆதி குருநாதரும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வமான திரு ஸ்ரீலஸ்ரீ கணக்கன்பட்டி மூட்டைசாமி ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்களை, நான் மறந்த கதை உங்களுக்கு இப்பொழுது நிஜமாக்குகிறேன். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 90களில் நடந்தது. 97லேருந்து 98, 99 அந்த ஆண்டுகளில் நான் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச சில அனுபவங்கள். நான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அப்போ நான் இருந்துகிட்டு இருந்தேங்க. இந்த கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னிந்தியான் மான்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை கோயம்புத்தூருக்கு உண்டு. அங்கே என்னென்னா, காலையில் ஏர்லி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா அப்படியே குளிர் பயங்கரமாக இருக்கும், ஊட்டி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அப்போது உடம்புலாம் அப்படியே நடுங்கும். அப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த காலத்தில் அப்போ நான் ஒரு புல்லட் 2 வீலர் வச்சுருந்தேன்னு வைங்களேன். அதில் தான் நான் எங்கேயாவது போவேன் வருவேன் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அது ஒரு புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புதன்கிழமை நான் என்ன பண்ணுறேன், நான் எப்போதுமே பொதுவாக இறைநிலையோடு உட்காந்து தியானம் பண்ணுவேன். என்னுடைய பூஜை ரூமில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே சில எண்ணங்கள், அது என்னென்னா, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வரும். அது என்னங்கிறது முதல்ல என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் போக நான் என்னங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, இறையாற்றல் நமக்கு விதித்த அந்த விதியின் கோட்பாடுகளை முன்னமாகவே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அசரீரியாக, காதில் கேட்காதுங்க, மனசுக்குள்ளே எண்ணமாக வரும். அப்படி வந்ததில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா, நாளைக்கு வியாழக்கிழமைடா, நீ என்னை பாரு அப்படின்னு ஒரு வேகா. எப்படி என்னை பாரு அப்படின்னா, யாரை போய் பழனினா முருகனை பார்க்குறதா, இல்லை மானூர் சுவாமிகள் இருக்கா அவங்கள பார்க்குறதா, சாக்கடை சித்திரை பார்க்குறதா, இல்லை அது இல்லாமல் நம்ம ஐயா நம்ம கணக்குப்பட்டியார் ஐயாவை பார்க்குறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது ஐயா லைவில் இருந்தாங்க. நான் சொல்கிறேன் 98, 99 நினைக்கிறேங்க. லைவில் இருக்கும்போது, ஆனால் அவர் சொன்னதில் என்ன பாருன்னா எனக்கு மனசுக்குள்ளே அந்த கட்டளை வந்துச்சு. இப்போ என்ன பாருன்னா, சமாதி நிலையில் இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. என் இடத்துக்கு பாருன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என் கோயிலுக்கு வான்னு சொல்லுவாங்க. என்னை பாருன்னு சொல்லக்கூடிய ரெண்டே இது என்னென்னா, ஒன்று உயிரோடு இருப்பவர்கள், இல்லைன்னா இறைவன் கனவு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு கனவு இல்லைங்க, எனக்கு எண்ண அலைகளாக வருது. அந்த எண்ண அலைகளில் என்ன பார், வாஸ்து, என்னை செல்லமாக ஐயா அப்படி தான் கூப்பிடுவாங்க. வாஸ்துன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த வாஸ்துன்னு கூப்பிட்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான். அப்போ முடிவு பண்ணேன், சரி நாளைக்கு காலையில் நம்ம நேரத்திலே கிளம்பி போயிடலாம், போயிட்டு நம்ம ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுத்தேன். சரி, புதன்கிழமை இரவு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். காலைல வழக்கம் போல் நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்னுடைய காலை கடனை முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கு நான் என்னுடைய புல்லட்டில் நான் பழனிக்கு கிளம்பிடுறேன். நான் எப்போவுமே பழனி போகும்போது பொள்ளாச்சி போய் உடுமலைப்பேட்டை போய் போக மாட்டாங்க, அது கொஞ்சம் சுற்று. நான் இப்படி நேராக என்ன பண்ணுவேன்னா, பல்லடத்துலேருந்து நேராக உடுமலைப்பேட்டை போய் அங்கேருந்து அப்படியே பழனி போயிடுவேன். அதான் இயற்கையை ரசித்துக்கிட்டே போகலாம். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா மாதிரி அந்த தோட்டங்கள், தென்னை மரங்கள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிராஃபிக்கும் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ எல்லாமே அதிகமாக போச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் ரோடு போட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். ஏன்னா திருப்பூர் டு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போகிற ரூட்லாம் ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆகிப்போச்சு. அப்போ நான் போன இடத்துல சிங்கிள் ட்ராக் தான், ஒரு 20 ஃபீட் ரோடு தான் வைங்களேன். நல்லாயிருக்கும் அது ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம சோலோவாக புல்லட்டில் போயிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த பல்லடம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில்
வண்டி என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வண்டி பெட்ரோல் வந்து ரிசர்வ் விழுகும்போது வண்டி ஒரு ஜர்க் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜர்க் ஆகுது. பார்த்தா பெட்ரோல் நாப் பார்த்திங்கன்னா மெயினில் தான் இருக்குது. சரி, நான் ரிசர்வ் போட்டேன். ரிசர்வ் போட்டு டக்குன்னு கிளச் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா வண்டி பிக்கப் ஆகிடும். பட் அந்த இடத்துல ஆகலை, வண்டி ஆஃபே ஆகிப்போச்சு. என்னடா இதுக்கு எர்லி மார்னிங் பெட்ரோல் இருக்குது, மெயினில் போட்டாலும் சரி மெயினில் தான் இல்லை, ரிசர்வ் போட்டாச்சு, கிளச் ஆப்ரேட் பண்ணியாச்சு. சரி நேற்று ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. சரி அப்படியே சைட் ஸ்டாண்ட் போட்டு இறங்கி கீழே அப்படின்னு பார்க்குறேன். அக்கம் பக்கம் அப்படியே பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புங்க, அங்கே அதிகமாக தென்னந்தோப்பு இருக்கும். அங்கே இந்த காத்தாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, விண்மில்ஸ் அதிகமாக இருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் பாட்டு விண்மில்லை பார்த்துட்டே இருக்கேன். விண்மில் சுற்றுறதை பார்த்துட்டே இருந்தேன்னா, பார்த்துட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு கற்பனை வந்துருச்சு. என்ன கற்பனை? என்னுடைய வாழ்க்கை சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எத்தனை தடை வந்தாலும் சரி, எத்தனை நமக்கு வந்து ஒரு சிரமங்கள் வந்தாலும் சரி, நம்ம நினைத்து வந்த காரியத்தை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. இப்போ அந்த திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அப்போது ஏதாவது ஒரு ரிங் மாதிரி சுற்றி வர மாதிரியோ, இல்லைனா ஏதாவது ஒரு வீல் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போது எனக்கு அந்த விண்மில்லுடைய அந்த காற்றாலையுடைய சக்கரங்கள் சுற்றும்போது எனக்கு அந்த எண்ணங்கள் வந்துருச்சு. அது எனக்கு ஒரு காட்சியாகவே எனக்கு மனசில் வந்துருச்சு. அந்த காட்சியில் என்ன, நம்ம வந்து ஐயாவை பார்க்க போகிறோமாகவும் போயிட்டு வந்து நான் வந்து எதையுமே வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். மிச்சம் மாதிரி நான் போய் சொல்லலைங்க, எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்ப்பேன். ஏன்னா எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதனால் எதிர்பார்த்தேன். சரி ஐயாவை போய் பார்த்துருந்தோன்னே நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு சந்தோஷமான செய்தி வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி ரைட், சரி என்ன பண்ணுவோம், வண்டி அப்புறம் தான் அதோட வண்டி ஆஃப் ஆகி போச்சு இல்லை, அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன், சென்டர் ஸ்டாண்டு போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எதுக்காக அந்த இடத்துல வண்டி அந்த இடத்துல ஆஃப் ஆச்சு, எதுக்காக அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதில் நிறைய விஷயங்கள் தெரியும். ஒன்று, நமக்கு வரக்கூடிய சில சிரமங்களை நமது சித்தர்களோ இல்லை இறைநிலையோ இல்லை நமது விதியோ சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு போகும்போது அந்த சிரமம் விலகிவிடும். அப்போ அது தெரியாது நமக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம யோசிக்கக்கூடிய ஆள் இல்லை. இப்போ தான் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு. 90ஸ்லாம் ஏதோ சம்திங் அவ்வளோதான். அப்போது என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ ஏன் ஆஃப் ஆச்சு, சரி ஏதோ ரைட்டு, ஏதாவது பெட்ரோல் ஜெட்டுக்கிட்டு அடைச்சிருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு நேராக பழனி நோக்கி போயிட்டுருக்கேன். உடனப்பட்ட போனவுடனே சரி கொஞ்சம் அடிவயிறு கொஞ்சம் மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு, பசின்ற மணி. சரி நாங்கள் ஒரு ஆரியபவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக எப்படி இடது பக்கம் பார்க்குறேன், ஐயா மாதிரியே ஒருத்தர் உட்காந்து அங்கே சாப்பிட்ருக்காரு. எனக்கு ஒரு செகண்ட் சாப்பாடு நிறுத்திட்டு அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்குறேன், என்னடா அது கும்பிட போனதையும் குறுக்க வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து பக்கத்தில் போய், ஐயா நீங்கள் நீ சாப்பிடு அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாரு. சரி தான் அவர் தான் சொல்லிட்டாரு, சாப்பிட அப்புறம் பேசலான்ட்டு. சரி நம்ம எப்போதுமே சாப்பிடும்போது நான் பேசக்கூடாது, அப்போ சுவை தெரியாது இல்லையா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு முன்னாடி அவர் போய் கை கழுவிட்டு கீழே இறங்கி போய் கீழே நிற்கிறேன், வா பேசலாம் அப்படிங்கிறார். ஹோட்டலை விட்டு வெளியே போய் சரி அப்படியே ஒரு வாட்ச் பண்ணுறேன். கை கழுவிட்டு நேராக கேஷில் போய் பில்லு கொடுக்குறாரா, ஏதாவது ஒன்றும் பில்லு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒரு பாட்டு போயிருக்க, யாரும் அவர் கண்டுக்கல. ஏன்னா அது அப்புறம் பக்கத்தில் ஒரு சப்பையரை கூப்பிட்டு இவர் சாப்பிட்ருந்தார் பார்த்தீங்களா, பச்சை ட்ரெஸ் போட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு இட்லி சாப்பிட்ருந்தாருங்களே, அவருக்கு பில் கொடுக்கலையா, அப்படி யாருமே இங்கே சாப்பிட்லையேங்கிறான் அவன். நீங்கள் மட்டும் தான் இங்கே உட்காந்துருக்கீங்க, பக்கத்து சீட் காலியாக இருக்குது சாமி, அந்த பக்கம் பாருங்கள் அந்த 4 டேபிளும் காலியாக இருக்குது. எனக்கு ஒரு ஷாக் ஆகி போச்சு, என்னடா அது. திரும்பவும் சரி ஐயாவுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, காட்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு பலகாரங்கள் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இந்த மைசூர் பாக் சொல்லுவாங்க, மைசூர் பாகும் அப்புறம் இந்த மிச்சர், சாதா மிச்சர் ரெண்டும் 6 கிலோ வாங்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி பழனி நோக்கி போயிட்டுருக்கேன்.
பழனி போன உடனே என்ன ஆகுது, முதல்ல அங்கே உடுமலைப்பேட்டை வழியாக போகும்போது நான் எந்த வழியாக போகணும், அங்கே இருக்கக்கூடிய மானூர் சுவாமிகளுடைய அந்த சமாதி வழியாக தான் போகணும். அப்போ என்ன ஆகும், சரி அங்கே போகலாமா, மனசு தான் அலைப்பாயுமே நமக்கு. நம்ம வந்து ஒரு இரும்பு துண்டு தான், காந்த சக்தி எங்கே இருந்தாலும் சரி போய் ஒட்டிக்குவோம்ல. அப்புறம் அந்த அந்த டேர்னிங் திரும்பும்போது மனு சுவாமி பார்த்து போயிடலாம். மனு உள்ளுக்குள்ளே என்ன வருது, இல்லை வேண்டாம், வந்த வேலையை பார்ப்போம், அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லவும் நேராக அப்படியே பழனி வழியாக பைபாஸ் பண்ணி நேராக எனக்கு வரேன். கனகம்பட்டி வந்துட்டேன். கனகம்பட்டி வந்தோன்னே திரும்பவும் அங்கே அந்த ஆயக்குடி கிட்ட ரயில்வே கேட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கேட்டு போட்டாங்க. ஸோ அந்த கேட்டை நம்ம வந்து பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா 2 ட்ரெயின் பாஸ் ஆகும் எப்போதுமே அந்த இடத்துல, இந்த ஆயக்குடி லைன், அந்த பிஸியான ரயில்வே லைனுங்க. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நான் வண்டியை விட்டு அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டேங்க கீழே. 2 வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, வண்டியிலே உட்காந்துருக்கேன். ஒருத்தர் வந்தார். வந்துட்டு கொய்யாப்பழம் வாங்கி தருவீங்களா எனக்கு. அங்கேயே கொய்யாப்பழம் குட்டி கிடக்குது, எல்லாத்தையும் விட்டு போட்டு கடையாக கொய்யாப்பழம் அவங்க கொண்டு தூக்கிட்டு வந்து விற்கிறாங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எனக்கு கொய்யாப்பழம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு ஒரு அதட்டலான குரலில் கேட்குறாரு. பார்த்தா ஒரு சாதாரணமாக தெரியுது, பச்சை கலரில் இருந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. அப்போ சரி ஏதோ சரி ஆசைப்படுறாரு போல் இருக்குது அப்படின்ட்டு, சரிங்க வாங்கி தரேங்க, எனக்கு 10 வேணும், வாங்கி தருவியா, சரிங்க வாங்கி தரேங்க அப்படின்ட்டு பக்கத்துலேயே அந்த அம்மா, அந்த கடைக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்கேன். அந்த அம்மா கூட்டமாக ஒரு 10 பழம் பேக் பண்ணுவோம். அந்த அம்மா இல்லைங்க கிலோ கணக்கு தருவோம், 1 கிலோவுக்கு 5 தான் நிற்கும், 2 கிலோ ஆகும், 2 கிலோவுக்கு 80 ரூபா ஆகும்ண்ணா. அப்படி நீங்கள் போடுமா, 10 பழம் வேணும், அது 1.5 இருந்தாலும் 2 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, 2.5 இருந்தாலும் பரவாயில்ல, 10 பழம் நல்ல பழமாக பார்த்து போடுங்க. இப்போ வயசானவங்க இருக்காங்க, நல்ல பதமான பழமாக போடுங்க, அவர் நல்லா சுவைச்சு சாப்பிட்ற மாதிரி போடுங்க, ரொம்ப காயாக போட்டுறாதீங்க அப்படின்னு. சரி, இன்னும் நல்லா பழுத்த பழமாக எடுத்து போட்டு இந்த காசை வாங்கிட்டு பணத்தை அது வாங்கிட்டு இப்படியே வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன், ஆளை காணும். அவ்வளோ நேரம் நின்றுருந்தவர், நான் காசை கொடுத்துட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இங்கே இந்த பக்கம் நின்றுருந்தவர் எனக்கு வலது கை பக்கம் ஃப்ரண்ட்டில், ஆளை காணும். சரி சுற்றி பார்க்குறேன், எங்கேடா போயிட்டார், நமக்கு வேறு 2 கிலோ வெயிட் வேறு கொடுத்துட்டாரு, இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லைங்க, அவர் ஆசைப்பட்டு கேட்குறாரு, ஏன் கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. எனக்கு அதுக்குள்ளேயும் ட்ரெயின் பாஸ் ஆகிடுச்சுங்க, கேட்டு தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, இதுவும் வந்து ஐயா கேட்டிருக்காரு போல் இருக்குன்னு ஃப்ரண்ட் பேக்கில் தூக்கி கொள்ள வச்சுட்டு நேராக கனகம்பட்டி போயாச்சு. நம்ம வண்டி தான் ஊரை கூட்டுமே, சவுண்டு பட்டன்னு அடிக்கும், அந்த மாதிரி புல்லட் நம்மகிட்ட இருக்குதுங்க. அங்கே போகும்போதே அங்கே சொல்லியிருக்காரு போல் இருக்கு, ஐயா வந்து அங்கே எப்போதுமே அந்த கிணத்துல ஒரு கல் மேலே உட்காந்துருப்பாங்க, ஒரு 50, 20, 30, 50 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த வர்றான் ஒருத்தன், மேற்கிலேருந்து வர்றான், வாஸ்துன்னு பேர், வரான் பார், அடிக்குது பார் சத்தம், டப்பாவில் வரான். அவர் இந்த மாதிரி மோட்டர் வாகனங்களெல்லாம் அவர் டப்பான்னு சொல்லுவார், காரு மோட்டர் பைக் இதெல்லாம் வந்து டப்பான்னு சொல்லுவாருங்க. டப்பாவில் வரான் வாஸ்து அப்படிங்கிறாராம். எனக்கெல்லாம் தெரியாது. வந்தாச்சு, வண்டி அவர் உட்காந்ததை பார்த்துட்டு அங்கேயே நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 150-200 அடிக்கு அந்த பக்கம். ஏன்னா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு முன்னாடி போய் காரில் இறங்குறது தான் அவருக்கு பிடிக்காது. அது அவ்வளோ நல்லாவும் இருக்காது இல்லைங்களா. ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம், அவங்க முன்னாடி போய் காரில் போய் இறங்கினா அது வந்து அவர் சிறப்பு இல்லை. அது என்னென்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு மரியாதை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய நினைப்பு அப்படி தான். நிறுத்திட்டு தூக்க முடியும், தூக்கிட்டு அந்த 2 கிலோ என்னது கொய்யாப்பழத்தையும் அப்புறம் அந்த இனிப்பு பலகாரத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு என்னுடைய பேக், இப்போ கருப்பு பேக் வச்சு கக்கத்தில் இடிக்கிட்டு அப்படியே வர்றேன். டக்கான் நடந்து வர்றேன். வாஸ்து வந்துட்டியா, சரி அதே நம்ம கொண்டு வந்துருக்கேன், அது என்னது அது, ஐயா கொய்யாப்பழங்க சார். மடையா, நான் தான் அங்கேயே வாங்கிட்டேன்டா, இங்கே எதுக்கு தான் கொண்டு வந்தேங்கிறாரு. ஆமாம் சாமின்ட்டேன். ஏன்னா அவருக்கு அவர் ஐயா என்ன சொன்னாலும் சரிங்க, நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரியக்கூடாது. வானத்தில் வெள்ளைக்காக்கா பறக்குது பாடுறான்னா ஆமாம் சாமி பறக்குதுன்னு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அது ஏதோ ஒரு அதில் ஒரு சூட்சமாக இருக்கும், ஒரு பரிபாஷை இருக்கும். அங்கேயே வாங்கிட்டேனாடா, அந்த ஆயக்குடிக்கிட்டேயே வாங்கிட்டேனே, திருப்பி எதுக்கு இங்கே கொண்டு வந்தேன் எனக்கு. ஆமாம் சாமி, இது நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் வேறு ஒன்று வாங்கிட்டு இருந்தேங்க உங்களுக்கு வேண்டி, அதான் நான் வாங்கிட்டேன், கொடு எல்லோரும் கொடு சாமி, நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் திருப்தியாக இருப்பாங்க. நான் கொடுத்தானே நீ கொடுத்தானே எல்லாம் ஒன்று தான்டா சாமி, நீங்கள் தொட்டாது கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். அட மடையா கொண்டா அப்படின்ட்டு வீங்கிறாரு.
ஒரு செகண்டு தாங்க. அந்த அந்த என்னால் உணர முடிஞ்சுது. அது அது அங்கே கை வச்ச உடனே அந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையூட்டப்பட்ட பழமாக மாறுது. பொதுவாக கொய்யாப்பழத்தில் ஒரு புளிப்பு இருக்கும், தெரியுதுங்களா? நல்லா பழுத்தா மட்டும்தான் என்னாகும், அந்த இனிப்பு இருக்கும். ஓரளவுக்கு அந்த வரக்காய் இல்லைன்னா முக்கால் பழத்தெல்லாம் ஒரு புளிப்பு கலந்த இனிப்பு இருக்கும். எனக்கு என்னமோ அதெல்லாம் எல்லாமே ஃபுல் ஆஃப் ஸ்வீட்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது எனக்கு புரியுது. நான் சாமிகிட்ட சொல்கிறேன், சாமி நான் ஒன்று எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் கொடு. எல்லாருக்கும் குர்ரா, நீ சாப்பிட்றானா? அங்கேருந்து இங்கே வந்துட்டான் தூக்கிட்டு. சரி, நமக்கு ப்ராப்ளம் இல்லை போல் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். எத்தனை 7 8 4 8 9 பழம் இருந்துச்சு. சரி, ஒன்று எடுத்து மறைச்சி வச்சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். வேணாம், கொடுத்துலான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேரி பேக் எடுத்துக்கிட்டு வெறும் பேக் உதறிட்டு வந்துட்டு, சாமி கொடுத்துட்டேன் சாமி எல்லாருக்கும் அப்படின்னு. உனக்கு எங்கே சாமி, நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்களே, கொடுத்துட்டேன் இந்தா அப்படின்னு இப்படி கீழேருந்து எடுக்கிறார். அப்படியே கல்லில் கிட்ட உட்காந்துருக்காரு இல்லைங்களா, கீழேருந்து இந்தா அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்த பழம் மாதிரி அதே மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க. இது தான் சாமி நான் மனசுக்குள்ள நினச்சி, இது தான் நான் எதிர்பார்த்தேன் உங்கள் கையிலேருந்து வரணுன்ட்டு. எனக்கு இந்த பழம் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. சரின்னு வாங்கி ரொம்ப சந்தோஷம். இதை பத்திரமா சாப்பிட்றா, யாருக்கும் கொடுத்துடாத சாமி, கொடுத்துடாத. சரி போய் அந்த கல்லில் போய் உட்காரு சாமிங்கிறாரு. எனக்கு என்ன பயம்னா ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாரோ, போய் கல்லை பொறுக்கும்பார், இல்லை களை பிடுங்கும்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை சொல்லுவார். போய் உட்கார் சாமி போய் உட்கார் சாமிங்கிறாரு. சரி, இன்னும் நான் என்ன பண்ணுறேன், உட்காந்துட்டேன். அப்புறம் சொல்கிறாரு, அப்படியே ஜாடமாடையே பேசுவாருங்க எப்போதுமே. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் 3 பொருள் கொண்டு வந்தான், ஒன்றை மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டான், 2 வச்சிட்டு இருக்கிறான் பார், திருட்டு பையா அப்படிங்கிறார். எனக்கு நான் கவனிக்கலை, பக்கத்தில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் என்னமோ 3 பொருள் கொண்டு வந்தாங்களாம், 1 தான் கொடுத்துருக்காங்களா, 2 கொடுக்கலையா, யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்தீங்க, ஏது கொண்டு வந்தீங்க, ஆளுக்கு பேசிக்கிறாங்க. அப்புறம் நான் தான், என்னங்க என்னமோ 3 பொருள் கொண்டு வந்தாங்களாம், 1 பொருள் தான் கொடுத்தாங்களாம் சாமிக்கு, 2 பொருள் கொடுக்கலைங்கிறாரு. ஐயோ, நான் தான் அந்த மிச்சரும் அந்த மைசூர் பாகம் கொண்டு வந்து இன்னும் கொடுக்காம வச்சுருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. ஆனால் பைத்துக்கார போய் கொடுன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறவர். அப்புறம் எழுந்துச்சு போனேன், சாமி நான் தான் சாமி, அது நான் தான் 3 பொருள் கொண்டு வந்தேன், கொய்யாப்பழத்தை பார்த்தோன்னே நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன் சாமி அப்படின்னேன். நீ இப்படி தானே மறப்பேன், உன்னை பார்த்தா என்னத்தை மறந்துடுவேன், இதுக்கு தான் உனக்கெல்லாம் வந்து அளவாக கொடுக்கணுங்கிறது. அளவுக்கு மீறினா நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன், பெற்றவனையும் மறந்துடுவேன், என்ன உன் கூட வந்தவனையும் மறந்துடுவேன், உலகத்தையும் மறந்துடுவேன், உன்னையும் நீ மறந்து சிவனேன்னு உட்காந்துடுவேன் அப்படின்னாரு. ஆமாம் சாமி, அதுதான் சாமி உண்மை, அதுவே எனக்கு போதும், எல்லாரையும் மறக்க கற்றுக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நல்லாடுறா வாஸ்து. அதை எடுத்து இந்த வந்திருக்கான், அவங்க வீட்டிலேருந்து என்னமோ விசேஷம் வந்திருக்கிறான், அந்த மைசூர் பாக்கு அப்படியே அவன்கிட்ட கொடு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன வத்தலக்குண்டுன்னு ஒரு ஏரியாவில் வந்துருக்கிறாராம். அவங்க பொண்ணுக்கு சீர் செய்கிறதுக்கு கையில் காசு இல்லையாம், கடன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மைசூர் பாக்கு கொடுத்தா சரியாக போயிடுமா அப்படின்னு என் மனசு. நான்லாம் சில நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரியான ஆளுங்க, ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பேன், இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளே ஊடுருவி பார்த்து தான் அதை நான் ஏற்றக்கூடிய ஒரு முன்னோக்கம் உள்ளவன்னு வைங்களேன். யாரை சொன்ன உடனே நம்ப மாட்டேன், அந்த மாதிரி கேரக்டர். மனசில் என்னடா சரி கொண்டு போய் கொடுப்போம், இந்தாங்க அப்படின்னு அந்த பையோடு அப்படியே மிச்சரையும் அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவன் வந்து அப்படியே தொப்பக்கடின்னு சாமி காலில் விழுந்துட்டான். விட்டாடுவார் ஒரு உத இந்துடா வந்துட்டான். அங்கேருந்து இங்கே காலில் விழுக்க தான் வந்தியா, போடா வீட்டுக்கு போடா, எல்லாம் போடா சரியாயிடுச்சு போடா, ஒரே வார்த்தை தான். இவன் என்ன நினச்சி வந்திருக்கான், கையில் காசு இல்லை, கேட்டிருக்கேன் காசு யாரும் தரமாட்டேங்கிறாங்க, சீரி வேறு வச்சுட்டேன் பிள்ளைக்கு, அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு முடிச்சிட்ருக்கான். வாடா போடா அங்கே இருக்குது, போடா எல்லாம் கிடச்சாச்சு போடாங்கிறாரு. கிழக்க போய் தெற்க போய் மேக்கப் போடாங்கிறாரு. அதான் பழனிலேருந்து வத்தலக்குண்டு அந்த ஏரியா ரூட் அப்படி தான் வருது கணக்கு. சரின்ட்டா என்ன ஆச்சு, அந்த ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இது எப்படி எனக்கு இந்த விஷயம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு போனோன்னா ஒரு அதிசயம் நடந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியணும்னா, நான் அடிக்கடி போவேன் இல்லைங்களா ஐயா பார்க்குறதுக்கு. அப்போ அடுத்த டைம் போகும்போது அதே அந்த வத்தலக்குண்டுலேருந்து வந்த பார்ட்டி என்கிட்ட வந்து சொன்னாங்க, சாமி நீங்கள் வந்து அன்றைக்கெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா,
ஐயா கூட சொன்னாங்க இல்லையா, போடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே போனோடனே பணம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, வர வேண்டிய பாக்கியே வந்துருச்சுங்க, அதை வச்சு நான் சீரை ஜாம் பண்ணிட்டேன், அது நன்றி சொல்ல தான் வந்திருக்கிறேன், நீங்களும் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. நாங்கள் எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது இல்லையா, அதனால் எனக்கு அந்த ஆதாரங்களை எனக்கு அது கிடச்சிது. அப்போது நானும் ரொம்ப பரவாயில்ல என் கையால் கொடுத்து, அதாவது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி எனக்கு எப்போதுமே. சரி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை, பீத்த கலாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பீத்தலும் ஜாஸ்தி நமக்கு. அப்புறம் யோசித்தேன், அவர் அந்த செகண்ட் டைம் போகும்போது ஐயா சொல்கிறாரு, ஏன் வாஸ்து போன வாட்டி வந்தே இல்லை, எல்லா பக்கமும் நீ என்னை பார்த்தே இல்லையதா, திருப்பி எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னா, பார்த்ததில் நம்பிக்கை இல்லைங்க சாமி, நீங்கள் தானே இருந்தால் நான் உங்களை போய் பார்த்து பேசும்போது நீங்கள் நின்றுருக்கணும், பேசியிருக்கணும், ஒன்றுங்களாம் நீங்கள் மறைஞ்சு போயிடுறீங்க, அதோட திரும்பி போயிடுறதா, சிங்கம் தன் கோட்டைக்குள் போய் நாம் சிங்கத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சா நான் உங்களை தேடி வர்றேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் வரலாம், ரோட்டில் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், பட் உங்கள் குகையில் நான் வந்து பார்க்கணும் இல்லையா, அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாருங்க. சரி 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 போ 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 மழை வர மாதிரி இருக்குது, கிளம்பு 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 அப்படிம்பாரு. அவர் சொன்னாலும் உடனே கிளம்பிடணும், எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பாருங்க. சரிண்ணா, அது மாதிரி அந்த மாதிரி சில சம்பவங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, எதை நினச்சி நம்ம போகிறோமோ அதை வந்து முன்னாடியே நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மாகாணு பாவலு யார், கணக்கம்பட்டி பழனிசாமி அவர்களுடைய விளையாடலுக்கு ஒரு அளவே இல்லை, திருவிளையாடல் போய்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் எடுத்துரைப்பவனுக்கு சில நேரங்களில் எதுவுமே கிடைக்காது. இப்போது சமையல் செய்கிறாங்கன்னு வைங்களேன், பெரிய பெரிய ஒரு உணவகத்தில் சிற்றுண்டி சாலையில் ஹோட்டல்லாம், இந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா அவன் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஏன் தெரியுமா, அவனுக்கு அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்ல தான் முடியும், சொல்லும் பொழுது அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை விட யார் அதை திவ்யமாக காதில் கேட்கிறார்களோ, அதை நம்புகிறார்களோ அவர்களுக்கு 100% பலன் கிடைக்கும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாமி இப்படி சொல்லியிருக்கீங்க, நாங்கள் போனால் எங்களுக்கு நடக்குமா? இந்த கேள்வி எதுக்குன்ற கேள்வி கேட்குறீங்க, உனக்கு நம்பிக்கை இருந்தால் போ. எனக்கு நடந்ததுனால தான் நான் உனக்கு எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், ஏன் சொல்ல இல்லைன்னா நான் எதுக்கு சொல்லணும்? என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அவர் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவர் வந்து ஆன்மா உடலோடு இருக்கும் பொழுது இருந்த சக்தியை விட உடலை விட்டு ஆன்மா தனியாக சுற்றி கொண்டிருப்பதால் ரொம்ப நிறைய இடத்துல ஐயா காட்சி தராங்க, நிறைய பேருக்கு நல்லது செய்கிறாங்க, நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறது, எதிர்பார்த்ததுக்கு மேலேயே செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அதை நினச்சி நம்ம அங்கே போய் ஐயாவை பார்க்குறதுங்கிறது எளிதல்ல, அவ்வளோ சீக்கிரம் நம்மளாம் போக முடியாது. அவர் விரும்பினா மட்டும்தான் நம்ம அங்கே நினைக்கவே முடியும், போக முடியும். போனாலையும் அவர் உள்ளுக்குள்ளே போய் அவரை பார்க்க முடியும். நான் ஒரு விஐபி, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கூட தள்ளிட்டு நம்ம முன்னாடி போகக்கூடாது. அது வந்து அவ்வளோ சிறப்பல்ல, அதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுங்க. எப்படி ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் நிறையா சம்பவம் நடக்குது இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நடக்குது. நம்ம தாங்கிற அகந்தையோடு போனால் யாராக இருந்தாலும் சரி சுவாகா. அதனால் தாங்கிற அகந்தையோடு போகாமல் அடக்கமாக ஒடுக்கமாக என்ன அமைதியாக வரிசையில் தள்ளாமல் யாரையும் இடிக்காமல் பொறுமையாக போய் ஐயாவை தரிசனம் பண்ணி என்ன உள்ளே தான் பக்கத்தில் போய் தான் ஒண்டி உட்காரணுன்னு அவசியமே இல்லை. அது வெளியே உட்காந்து எத்தனையோ இடம் ஃப்ரீயாக இருக்குது, எத்தனையோ வேப்பமரம் இருக்குது, எத்தனையோ அந்த பெஞ்சு போட்டுக்கிறாங்க, போய் உட்காருங்க. உட்காந்து என்ன உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்கிறத விட ஐயா நினைங்க, முதல்ல அவரை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க, வசியம் பண்ணுங்க, அவரை லவ் பண்ணுங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் லவ் பண்ணுறீங்களா, வசியம் பண்ணுறீங்களா, அதே வழியை தான் இங்கே பண்ண சொல்கிறேன். ஐயாவை வந்து லவ் பண்ணுங்க, அவரை உங்கள் மனசுக்குள்ளே மானசீகமாக காதலிங்க, மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது என்னாகும், உங்களுக்கு தேடி அவரே வருவார். அவருக்கு தெரியும், ஓ இவனுக்கு இது தேவைப்படுது செஞ்சிடுவோம், இவளுக்கு தேவைப்படுது செஞ்சிடலாம். அதை விட்டுவிட்டு ஐயா எனக்கு கடன் இருக்குது, ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குது, ஐயோ எனக்கு தலை வலிக்குது, ஐயோ எனக்கு வந்து கொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் போய் குறைய நிறையா நினச்சி உட்காரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க.
இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, சரிங்களா? நிறையா இருக்கிறேன் இறைவா, நீ எனக்குள்ளே வா, நீ எனக்கிட்ட வந்தால் போதும், இன்னும் நல்லா இருப்பேன். நல்லா இருக்கிறேன், இது பத்தாவது நம்ம சொல்லக்கூடாது. நான் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லவே கூடாது அவங்கள்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு புலம்பிகிட்டு இருக்கான்னு ஒதுங்கி போயிடுவாங்க. மனுஷனும் அப்படி தான், கடவுளும் அப்படி தான். நல்லா இருக்கிறேன்னு சொல்ல, இப்போ நல்லா இருக்கிற வீட்டு தான் எல்லோரும் போவோம், அப்படி தானே? நீ கெட்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ நம்ம நடிக்கணும் நிறைய விஷயங்களில். அது மாதிரி இறைநிலையிலையும் நீ நடிக்கணும். ஏன்னா அந்த நடிப்பு சொல்லித்தரது யார்? அவங்க தான். யார் மூலியமா? ஏன் மூலியமா? ஐ எம் டெலிகாஸ்டிங், ப்ராட்காஸ்டிங் ஆல் தீஸ் ஐடியாஸ் டு யூ. உங்களுக்கு வேண்டி சொல்கிறேன்ல, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், முயற்சி பண்ணி தான் பாருங்களேன், என்ன ஆகிட போகுது? நல்லா இருந்தால் சாமி நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. சரி, ஒரு புறம்போக்கு ஏதோ பேசியிருக்கேன்னு விட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு, சரிங்களா? வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எதை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நல்ல திரும்ப சொல்கிறேன், எப்பொழுதுமே நாம் எண்ணங்களை நல்லது நடந்ததாகவே நினைத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன ஆகும்? அந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி என்னது? பிரபஞ்ச சக்தி உனக்குள்ளே சீக்கிரமாக உனக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுக்கும். கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தா தான் அவர் பார்ப்பாருன்னு கிடையாது. அதெல்லாம் நம்ம ஆஃப்டரால் நம்ம மனித ஜாதிக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய என்ன கேடுகிட்டு போன இந்த ஜென்மம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் காவல்துறை, இந்த நீதிமன்றம், அப்புறம் இந்த கலெக்டரு, போலீஸு, இதெல்லாம் சரியா? இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே பார்க்கும்போது. அது 1,00,000 வாட்ஸ் பவர், இதெல்லாம் ஆஃப்டரால் 100 வாட்ஸ் பவர். புரியுதுங்களா? அதனால் மனசில் இருக்க குறைய கொட்ட வேண்டாம், சரியா? விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க மைண்டை. விட்டுட்டு நல்லா இருக்கேன் சுவாமி, முத்துசாமி ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? பொய் சொல்கிறேன், அது உண்மையாக மாறும். எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி தான் பெரிய மகான்கள்லாம். பொய்யை மெய்யாக்கு, மெய்யை ஏன் பொய்யாக்குகிறாய்? பொய்யை மெய்யாக்க கற்றுக்கொள். நீ அரை பணக்காரனை விடு, உலகம் முன்னே முழு பணக்காரனாக்கி விடும். அதே போல் பொய்யை மெய்யாக்க கற்றுக்கொள். மெய்யாகவே இருக்கும், பொய்யாக மாறாது. அப்படி பொய்யாக மாறும் காலத்தில் நீ இருக்க மாட்டாய். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு குருநாதர் வேண்டும். குரு நீ தேடி போகக்கூடாது, அவங்க தேடி வரணும். இப்போது என் மூலியமாக உங்களுக்கு தேடி வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு முறையேனும் தாங்கள் ஐயாவின் ஜீவ சமாதியில் சென்று உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க, உங்கள் நன்மைகளை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள், கெட்டதை சொல்லாதீங்க, உங்கள் குறைகளை சொல்ல வேண்டாம். ஏன் சாமி இப்போ கோவிலுக்கு போகணும்? எதுக்கு நாங்கள் அவங்களாம் பார்க்கணும்? குறை தீர்க்கிறது தானே போகணும். சாமி எதுக்காக உட்காந்துருக்காரு? அவர் என்ன உனக்கு கடன் கொடுத்த ஃபைனான்சியரா? கடனை கட்டிடுவாரா? இல்லை அவர் உனக்கு அப்பாவா அம்மாவா? குறை எதற்கு நீ சொல்லுகிறாய்? உன் குறைக்கு காரணம் உன் குறை தான், உன்னுடைய கர்மா தானே. நீ செஞ்ச விளைவுக்கு நீ தான் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம போய் அங்கே அவங்கள்ட்ட போய் படைத்தவனே அவன் தலையில் எழுதிட்டு மறந்துடுவான்னு சொல்கிறாங்கப்பா மண்டை ஓட்டுக்குள்ளே. விதி மதியால் வெல்ல முடியுமா? முடியும் என்று உனது விதியில் இருந்தால் மட்டும்தான், சரியா? காற்று போகிற போக்கில் போய் பழகுங்கப்பா, எதிர்த்து நிற்காதுங்க யாரையும், எதிரையும் ஜெயிக்க முடியாது. என்ன வாழ்க்கையில் காற்று போகிற போக்கிலே போயிடணும், அப்போது நிறைய ஜெயிச்சிடலாம். என்னென்னா சில நெளிவு சுழிவுகள் வாழ்க்கையில், வளைவு நெளிவுகள், எப்படிங்க? நெளிவு சுழிவுகள், வளைவு நெளிவுகள், இதிலெல்லாம் நம்ம வலிக்கு விழுந்து மேலே வந்துடணும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். புரியுதுங்களா? வாழை கற்றுக்கிறதுனா என்ன? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்டா இவனுக்கு ரோசம் இல்லை, மானம் இல்லை, வெக்கம் இல்லை, இப்படி என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு போகிறான்டா. அப்போ என்னென்னா உன்னை திட்டும்போது உங்கள் கர்மா வாங்குறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களே எதிர்த்து கற்றுனீங்கன்னா அவங்க கர்மாவை நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தன் திட்டுறான்னா அமைதியாக இருந்துருங்க, பேசட்டும். உன்னுடைய பிரச்சனை பூரா அவர் வாங்கிக்கிறார் ஒன்று அவன் திட்டும்போது. நல்லதுக்கு சரி, நீ தப்பே பண்ண கூட அவன் திட்டக்கூடாது. எதுக்கு திட்டணும்? அவன் யார் உன்னை திட்டுறதுக்கு? மேலே அவன் இருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான்ல.
அவன் திட்டும்போது உன் கர்மா வாங்குறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் கர்ம வினைகளை களையும் கணக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய கனகரத்தினம், அன்பை தவிர கோபமாகவே இருக்கக்கூடிய ஒரு கோபக்கனல், வார்த்தை பேசும் ஒரு மகான், எனது ஆதி குருவான கணக்கன்பட்டி முத்துசாமியின் பொற்பாதங்களை தழுவிக்கொண்டு காணொளி விட்டு விலகுகிறேன். நற்பவி சாய்ராம். குருபியோ நமக.